friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாங்க. பெண்கள் வீட்ல இருந்து என்ன தொழில் செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சோ அவங்க எல்லாரும் இந்த டைப் ஆஃப் பிசினஸ் வந்து ஈஸியா வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். மெயினா நம்ம ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் வந்து குறைஞ்ச முதலீடு ஒரு 500 ரூபாய் வச்சு கூட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு இருந்தா அது இந்த பிசினஸ் அப்படின்றத சொல்லலாம். இந்த மாதிரி பிஸ்னஸில் நம்ம ப்ராப்பராக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னும் போது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதே போல் லைசன்ஸ் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், லைசன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தேவைப்படும். இது எல்லாமே உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ஒரு 1000 ரூபாக்குள்ளேயே இந்த ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் உங்களால் வாங்கிட முடியும். த்ரூ அவுட் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு அந்த லைசன்ஸே போதும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரையாவது பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ ட்ரையாவது பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். இது ஹோம்மேட் ஸ்நாக்ஸுங்க. ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அப்படின்னும் போது பிஸ்னஸ் நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது நமக்கு எதுவும் கொஞ்சம் சூடு பிடிக்காத இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸை நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வித்தின் ஒரு 3 to 6 மந்த்தாவது உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி டைம் மட்டும் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களோட ப்ராடக்டை வந்து வெளியே சேல்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. வில்லேஜ் ஸ்நாக்ஸ்னு இருக்குது, நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்னு இருக்குது, ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்குது. எதுவும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லாத ஒரு விஷயம். மெயினாக இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டீ டைம் ஸ்நாக்ஸ், காஃபி டைம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கை முறுக்கு, அதே போல் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் மிஷின் வீட்டில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அச்சு முறுக்கு சுற்றுறது, அந்த மாதிரியான முறுக்கு வகைகள், எள்ளடை, சீடை, இந்த மாதிரி நார்மலாக ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டுங்களில் எல்லாரும் சமைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடலை பர்ஃபி, இஞ்சி மரப்பா, உங்களுக்கு வந்து காரா பூந்தி, பொட்டுக்கடலை உருண்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு வெல்லம் உருண்டை, இந்த மாதிரி நிறைய வெல்லம் வந்து ஒரு சில வெல்லம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எள்ளு மட்டும் போட்டு அப்படியே வந்து லட்டு மாதிரி உருட்டி வைப்பாங்க. ஸோ அது ஒரு விதமான ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டம்ஸும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே எக்கச்சக்கமாக இருக்குங்க. நார்மல் இந்த மிக்சர் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நவரத்னா மிக்சர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மணப்பாறை முறுக்கு, கோகோ மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வகையான கடலை மிட்டாய், அப்புறம் மிளகு பெப்பர் சேவை, எள்ளு மிட்டாய், அதாவது எள்ளு உருண்டை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிமிட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 500 ரூபா வச்சுருந்தாலே உங்களுக்கு ஒரு முறுக்கு செய்யறதுக்காக தேவையான மாவை வந்து நீங்கள் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு தேவை என்ன, உங்களுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாவரிசி, இது மட்டும்தான். அரிசியை நல்லா கழுவி ஆறப்போட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஆறப்போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1 கிலோ போடுறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு 50 கிராம், ஒரு 75 கிராமுக்கு மேலே வந்து உளுந்து தேவைப்படாது. உளுந்தை நல்லா லைட் ப்ரௌன் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு மாவு மட்டும் கடையில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து ரெண்டுமே மிக்ஸும் பண்ணுவாங்க. இல்லை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. மிஷின்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு பெரிய கடாய் வச்சு அதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக செய்யும் போது ஒரு பேட்ச் நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து இன்னொரு பேட்ச் செய்யலாம் அப்படின்றதுக்காக நம்ம எடுத்து வச்சுருவோம் மாவு. அப்போ அந்த பூசணம் பூத்த மாதிரி அது கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நல்லா வந்து கடாயில் வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டாங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே உங்களுக்கு போயிடும். மாவு வந்து ஒரு 10-15 நாள் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் பேட்ச்க்கு யூஸ் பண்ணிட்டீங்க ஒரு 1/2 kg அளவுக்கு அப்படின்னா கூட ஒரு 15 நாள் கழித்து நீங்கள் அரைக்க வேண்டாம், அந்த மாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமர்ஷியலாக பண்ணும்போது இந்த மாதிரி பல்க் லாட்டாக அரைச்சி வச்சுப்பாங்க. நிறைய பேர் வீட்டுங்களில் கூட பண்டிகை விசேஷம் வரும்போது அந்த மாதிரி அரைச்சி வச்சு வீணாக போச்சு அப்படின்னா அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்க திருப்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய இடத்துல. அப்படி நீங்கள் அதை பண்ணிடலாம். ஸோ இது பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன செலவு, வெறும் 500 ரூபா தான் செலவு. பேக்கிங், பெரிய லெவல் பேக்கிங் எதுவும் உங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது. இந்த ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு நார்மலான உங்களுக்கு ஃபுட் கிரேட் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக்கிங் கவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் மார்க்கெட்லேயே இருக்கும். பாரிஸ் கார்னர்ஸ்க்கு போனீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு இருக்கும் ஃபுட் கிரேட் பேக்கிங் கவர் சொல்லிட்டு. இல்லை உங்கள் ஏரியாங்களே இருக்க ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அங்கே விட இங்கே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் அவைலபிளாக இருக்கும்.
அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் லைசன்ஸ்ன்றது FSI. ஸோ FSI ஆன்லைன்லேயே எடுக்கலாம்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டைரெக்டாக எடுத்தாலே நமக்கு வந்து செலவு அதிகம் கிடையாது. ஒரு 100 rupees 200 rupees இதுதான் சார்ஜு. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக FSIயும் எடுக்கலாம். FSI ஒன்று எடுத்தால் போதும். இந்த மாதிரி பல வகையான ஐட்டம் உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நம்ம இந்த ஸ்வீட்ஸு, இந்த ஸ்நாக்ஸு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அதிரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செட்டிநாடு மணக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான உங்களுக்கு முறுக்கு வகைகளும் ஸ்வீட் வகைகளும் ஆன்லைன்லேயே நிறைய பேர் வந்து இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் இனிப்பு சீடை, அது நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு மாவு உருண்டை, இந்த மாவு உருண்டைலாம் இதுக்கு முன்னாடி வந்து சத்துணவுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இப்போ கூட கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. மாவு உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து உருண்டையாக பிடிச்சி கொடுப்பாங்க. ப்ரெக்னன்சி லேடிஸ் போனாலும் போய் வாங்கிப்பாங்க. அதெல்லாம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியறதில்ல. அந்த மாதிரி வித்தியாசமான ஐட்டம்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஸோ ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் செய்யணும். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், ஒரு ஃபேமஸ் பிராண்டில் அதிரசம் மாவு தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிரசம் மாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் பாவு பதம் வராது, அது வந்து அதிரசம் செய்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுன்னு நிறைய பேர் விட்டுருவாங்க. ஆனால் அந்த ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டு மாவாகவே ரிலீஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பிள்ளையார் நோம்பு பேக் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 ஐட்டம் கிட்ட வச்சு வைக்கிறாங்க. இந்த நோம்புக்காக என்னென்னலாம் அதில் இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு. அதாவது வந்து இன்க்ளூடிங் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோலமாவு, அதுக்கப்புறம் அந்த தும்பம் இருக்குது பார்த்தீங்களா, தும்ப நூல் அது வைக்கிறாங்க. அப்புறம் வந்து இலநூல் வைக்கிறாங்க. பொரி வந்து ஒரு 5 டைப் ஆஃப் பொரி வைக்கிறாங்க. கருப்பட்டி மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ கிட்ட. அதுக்கப்புறம் ஸ்வீட் சீடை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/4 கிலோ கிட்ட வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோம்மேட், நமக்கு தட்டை இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 6-7 செட்டு உங்களுக்கு வைக்கிறாங்க. இன்க்ளூடிங் பிளேட்ஸ் வச்சு வைக்கிறாங்க. இன்னொரு பேக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயுத பூஜைக்கு பண்ணுறதுக்கு, தீபாவளிக்கு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த ஹோம்மேட் ஸ்வீட்ஸில் வந்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை கொஞ்சம் நல்ல ட்ரெடிஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சு ஒரு 500 ரூபா வச்சு உங்கள் ஏரியாங்களில் இருக்க மளிகை கடை அந்த மாதிரி கடைகள்லேயே பேக் பண்ணி போட ஆரம்பிங்க. இது இல்லாமல் ஆன்லைனில் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கோ, இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே போஸ்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் டெலிவரி அப்படின்றத போடுங்க. எப்படி உங்களோட ப்ராடக்ட் மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை மட்டும் பாருங்கள். நம்ம கேட்கும் போது இதெல்லாம் என்ன ஒரு தொழில், இதெல்லாம் எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் வந்து யோசிப்போம். அப்படி கிடையாது. ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு எப்பயுமே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ளூடிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாவு உருண்டை, அதுக்கப்புறம் வந்து திரட்டு பால், கைமுறுக்கு, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸை வச்சு நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த பிஸ்னஸை. பேக்கிங் கூட இந்த பாம் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பனை ஓலையில் வர டப்பா பேக்கிங்க்கு, அந்த மாதிரி புதுமையாக ஏதாச்சும் காட்டி நீங்கள் வந்து பேக்கிங் போட்டிங்க அப்படின்னா நல்லாவே இன்னும் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்ற விவரம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.